Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Pasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போட்டு படலை. போன வீக் வந்துட்டு வீடியோவே போட கிடைக்கல. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இந்த சென்னன் இல்லையா மசாலாஸ் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு கொஞ்சம் யோசிச்சேன், கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படியே தொடர்ந்து வேலையாக வந்துச்சா உடம்புமே கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆகிற மாதிரி. அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அப்படியே உடம்ப தேத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமே மெதுவான்னு சொல்லிட்டு தான் போன வீக் ஃபுல்லாகவே அப்படியே வீடியோ போடாமல் விட்டுட்டேன். நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏ சிஸ்டர் வீடியோ போடல, நாங்கள் இந்த நாளும் வந்து பார்ப்போமோட சேனலை வீடியோ இல்லையே, என்னது சுகம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்கல. ஏன்டா யாருண்டே தெரியாத எனக்காக வேண்டி வந்துட்டு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு அது போதாதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கல, என் வீடியோ இல்லைன்னு சொல்லக்கல வந்துட்டு வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணுறீங்க. அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. உங்களோட அன்புக்கு வந்துட்டு மிச்சம் மிச்சம் நன்றி. தேங்க்ஸ் அலாட். இன்றைக்கும் வீடியோ வந்துட்டு வளமை மாதிரி ஏர்லி மார்னிங்கில் இது தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏர்லி மார்னிங் எழும்பி அப்படியே தொழுதுட்டு கொஞ்சம் மீந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் காலை உணவும் செஞ்சு அப்படியே ஹஸ்பண்டுக்கு லஞ்சும் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு டைம் சரியாக வரும். அன்றைக்கு கொஞ்சம் அவசரமாக வேலையை முடிக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் மகனுக்கு வந்துட்டு நர்சரியில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. என்ன மீட்டிங் அப்படின்னு சொன்னால் ட்ரிப் போகிறது பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்டா அவங்க வளமையாக அவங்களோட ஒரு ஒரு ரூல் ஒண்டிக்குது. வருஷத்தில் வந்துட்டு அந்த பட்ஜுக்கு 2 ட்ரிப் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஒன்று வந்து கிட்டேங்க சரி ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒன்று வந்துட்டு கொழும்புக்கு இந்த ஜூ எல்லாம் பார்க்க போகணும், பிள்ளைகளுக்கு காட்டணும் இல்லையா, அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த கொழும்பு போகிற ட்ரிப் பற்றி பேசுகிறதுக்கு தான் டீச்சர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவசர அவசரமாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அன்றைக்கு வந்துட்டு காலை சாப்பாடு இட்லி தான். இட்லி ரெசிபி நான் எவ்வளவோ ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வ்ளாக்லேயுமே இட்லி செய்யக்கலாம் ரெசிபி ஷேர் பண்ணுவேன். அப்படின்னு சில பேர் இன்னுமே கேட்டிக்கிறீங்க எப்படி ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்சிஸ்டன்சி பற்றி கேட்குறீங்க. அதை நான் தெளிவாகவே வீடியோவில் காட்டுறேன் இல்லையா. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள். இட்லி வந்துட்டு இன்ஷால்லா பர்ஃபெக்டாக வரும். கட்டாயமாக இந்த சமைச்ச சோறு கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் இட்லி வந்துட்டு நல்லா புளிச்சு வரும். அதை சுட்டி தான் இட்லியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அப்போ கட்டாயம் நீங்கள் சமைச்ச சோறு வந்துட்டு சேர்க்கணும். ரீசெண்டாக ஒரு என் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இட்லி செஞ்சு பார்த்த சிஸ்டர் நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நான் இட்லி செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. இப்போ இதே இந்த ரெசிபியை வந்துட்டு நான் செஞ்சு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு அதை கேட்கக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் இல்லையா? எங்களால ஒருத்தர் வந்துட்டு குட்டியா கூட பயன்பெறாங்க அப்படின்னு நினைக்கக்கலே அப்படியே அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அப்படி எனக்கு அந்த அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அத கேட்கக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அன்றைக்கு காலையில சாப்பாடு வந்துட்டு இட்லி, அதுக்கப்புறம் சட்னி தான். சட்னி சேர்க்கல எப்பவுமே நீங்க எண்ணெயில தாளிப்பீங்க இல்லையா? தாளிக்கக்கெல்லாம் கொஞ்சம் நிறையவாவே வெள்ளைப்பூடு சேர்த்து தாளிங்க. இந்த வெள்ளைப்பூடு ஃப்ளேவர் எல்லாம் விருப்பமானவங்க வந்துட்டு வெள்ளைப்பூடு தாளிச்சு சட்னி செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே வேற லெவல் டேஸ்ட் ஆயிக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க. நைட் சமைச்ச இறைச்சி கறியில ஆணம் இருந்துச்சு. அப்போ இது இட்லிக்கெல்லாம் கிரேவி நல்லாய்க்கும் இல்லையா? அப்போ அந்த ஆணம் அதுக்கப்புறம் சட்னி அப்படிதான் காலை சாப்பாடு பேத்திச்சு. புள்ளைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு அப்படிதான் போட்டு கொடுத்திருந்தேன். மகளை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மகனை அப்படியே என்னோடைய மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போய்த்திடணும் இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமாக ஹஸ்பண்டை லஞ்சை பேக் பண்ணணும் இல்லையா, அது சொல்லி தான் மீன் கறி கொஞ்சம் சமைச்சிட்டிக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் மீன் கறி செஞ்சுட்டு அப்படியே அவரைக்காவால் சம்பல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்டா எங்களோட ஒரு அவரைக்காய் கொடி இப்போ காய்க்குது. அவரைக்காய் சீசன் எல்லாம் வந்துட்டு இந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி என்ன வரும். ஆனால் ஒரு கொடி மட்டும் இப்போவே அப்படியே காய்க்க தொடங்கிட்டு அப்போ எனக்கு சரியான சந்தோஷம். அப்போ அதால் கொஞ்சம் பிஞ்சு அவரைக்காவா எடுத்துட்டு இந்த பண்டைக்காவும் நல்லா காய்க்குது. அப்போ பண்டைக்காவும் போட்டு அப்படியே ஒரு சலட் மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இந்த அவசர அவசரமாக ரெடி பண்ணி அவங்களோட லஞ்சையும் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு. நிறைய பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டு, "என்ன இவ்வளோ குட்டியா இது, இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா போதுமா? நல்லா சாப்பாடு குடுங்க, கொஞ்சம் குடுக்க வேணாம், கை போட்டு எப்படி சாப்பிட்ற?" அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா என்ட்ட எதுவுமே இல்ல. இன்ஷா அல்லாஹ் சென்னாங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் ஆர்டர் பண்ணி குடுத்துருவோம். அப்படியே நான் மீட்டிங் போயிட்டு வர வரைக்கும் சின்ன ஒரு விளம்பர இடைவேளை, விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்க.
எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல், கோதி பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணேலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்ல இருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். கடைகளையும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நம்ம கஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். மீட்டிங் வந்துட்டு அவசரமாவே முடிஞ்சு, ஏன்னு சொன்னா இந்த ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போகணும் இல்லையா? அசுட்டு டீச்சர் வந்துட்டு விஷயத்த அப்படியே சொல்லிட்டு அப்படியே முடிச்சு விட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சு வந்து கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அப்போ அதுகளை தான் பார்த்து செஞ்சுட்டிருக்கிறேன். அப்படியே முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்துட்டு ஷேர் பண்ணணும். நிறைய பேர் என்னிட்ட வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணி எடுத்தவங்க கூட திருப்பவும் என்னிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க. அப்போ ஹேர் ஆயிலில் வந்துட்டு ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிடுவோம்னு நினச்சேன். என்ன ஆஃபர் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த டைம்லேருந்து 48 மணித்தியாலம் அப்படியே ஃபுல்லாக 2 நாளில் வார ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிருக்கிறேன். அப்போ ஐலண்ட் வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீயாக டெலிவரி ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு என் ஹேர் ஆயில் வந்து சேரும். இன்ஷால்லா வேணும் அப்படின்னு சொன்னால் அவசரமாக உங்களோட ஆர்டர்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிவரியோட நான் அனுப்பி வைப்பேன். இந்த ஆஃபர் வந்துட்டு செல்லுபடியாகிறது 2 நாள் தான். அப்போ 2 நாளுக்கும் உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிருங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். கழுவுற வேலையெல்லாம் மீந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த சோயா, கொள்ளு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா புதுசாக என் ஹெல்த் மிக்ஸுக்கு வந்துட்டு இதெல்லாம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிக்கிறேன். இது வரைக்கும் நான் சேர்க்கல. என் ஹெல்த் மிக்ஸுக்கு 10 வகையான தானியங்கள் சேர்த்திக்கிறேன். அதோட இதையும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுவிட்டிக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு நியூ ப்ராடக்ட் அறிமுகப்படுத்த முன்னுக்கு நான் எனக்கு அதை செஞ்சு பார்ப்பேன். செஞ்சு பார்த்து புள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அது விருப்பமாக இருந்தால் தான் அந்த ப்ராடக்டை வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ அப்படி தான் ஃபஸ்ட்டாக இந்த சத்துமா எனக்கு செஞ்சு பார்ப்பேன். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் நான் ப்ராடக்டாக வந்துட்டு அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கழுவி காய வச்சுட்டிக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு வந்துட்டு எப்போவுமே இந்த கொள்ளு பார்த்தா ஹோஸ் கிராமண்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதை பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைவு வரும். அது நினைவு வரக்குள்ள எனக்கு அப்படியே சிரிப்பாக வரும். என்னன்னு சொன்னால், நான் ஏ லெவல் சேர்க்கல அக்கௌண்ட்ஸுக்கு வந்துட்டு அக்கௌண்டிங்க்கு ஒரு தமிழ் சார் வந்துட்டு தான் டியூஷன் போவேன். அந்த சார் வந்துட்டு ஜஃப்னாலேருந்து வருவாங்க. ஜஃப்னாக்கள்ட அந்த தமிழ் வந்துட்டு கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாய்க்கும் இல்லையா? அவங்க அப்படியே ஜோக் பண்ணி கதை கேட்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க பேசுகிறத அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், வெயிட் லாஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள புள்ளகள் எல்லாம் இந்த நான் ஓட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. அதே இந்த கொள்ளுண்டிக்குது இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ சத்துக்கள் மிக்குது. வெயிட் லாஸுக்குமே நிறைய உதவி செய்யும். ஆனால் இந்த கொள்ளு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு வெக்கப்படுவாங்க. அந்த மாதிரி அது அவர் பாஷையில் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஜோக்காக சொல்லுவார். அப்ப அவரு சொன்னதுலேருந்தே இந்த கொள்ளு, ஓட்ஸ் பத்தி நினைக்கல எனக்கு அப்படியே லைட்டா சிரிப்பு வரும். ஏன்டா அவர் சொல்றது வந்துட்டு 100க்கு 100 உண்மை இல்லையா? ஓட்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லுவோம். ஆனா கொள்ளு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப அத நினைச்சா எனக்கு சிரிப்பு வரும். சோயா வந்துட்டு எங்கட சாப்பாட்டுல நான் அடிக்கடி சேர்த்துக்குவேன். இந்த டோஃபு செய்றது, அப்படி இல்லாட்டி சோயாபீனால என்ன சரி கறிக்கு போடுறது அந்த மாரி செய்வேன். நான் ஃபர்ஸ்ட்டா காட்டியிருந்தேன் இல்லையா? இந்த மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கால. நெறைய பேருக்கு அது தெரிஞ்சிக்கும். உண்மையிலே அதுவும் ஒரு தானிய வகை தான். அப்ப நாங்க எங்கட சாப்பாட்டுலலாம் ஸ்ரீலங்கன்ஸ் வந்துட்டு நிறைய சேர்த்துக்க மாட்டோம். ஆனா இந்தியாட ரெசிபீஸ்லலாம் வந்துட்டு நான் நிறைய பார்த்திக்கிறேன். அப்ப இந்த முறை தானியம் வாங்கக்கல அந்த மொச்சக்கொட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க சொன்னாங்க, "இத கருவாடு, நெத்தலி அதுகளோட வதக்கி சாப்பிடுறதுக்கு நல்லாய்க்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஊற வச்சு சேர்த்துக்கணும்ண்டு. அப்ப அதையும் கழுவி ஊற வச்சிருந்தேன். இன்றைக்கு வந்துட்டு கருவாடு வதக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டிருக்கிறேன். அப்ப அதுல போட்டு அப்படியே வதக்கி எடுப்போம்ன்னு சொல்லிட்டு. இது காத்து மாசம் இல்லையா? காத்தோட சேர்த்து வெயிலுமே நல்லா உரமா புழுறதால, கார்டனுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டைம் தண்ணி ஊத்தினாலும் போதாத மாரியே இருக்குது. அப்படியே காஞ்சு போய்த்திருது. இன்ஷா அல்லாஹ் பாப்போம் இல்லையா? மழையும் வந்துட்டு இடையில பெய்யணும். இந்த முளைச்ச கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திக்கிறேன். அப்ப நாங்க சாப்பிட மாட்டோம். அப்படியே கிழங்கு முளைச்சிச்சுன்னு சொன்னா, இப்படி கட் பண்ணி சாம்பல்ல தொட்டுட்டு அப்படியே நாட்டி வச்சுருவேன். பேக்ல வந்துட்டு ஒரு 2 தடவ அப்படியே நாட்டி பார்த்திக்கிறேன். பெருசா கிழங்கு வந்துட்டு வராட்டியும் அப்படியே குட்டி குட்டி கிழங்கு வந்துட்டு வரும். அப்ப புள்ளைகளுக்கு சரி காட்டேலும் இல்லையா? அது சுட்டியா அப்படியே நாட்டி வச்சுருவோம்னு சொல்லிட்டு அத தான் நாட்டிட்டிருக்கிறேன். நெறைய பேர் வந்துட்டு என்ட வீடியோஸ் பார்த்துட்டு அவ்வளோ நல்லா கமெண்ட் பண்றீங்க. அப்படியே கமெண்ட் எல்லாம் பார்க்கல அப்படியே புல்லரிச்சு போற அளவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஜஸாக்கல்லா. உங்களோட டைம் ஒதுக்குறதே பெரிய விஷயம். அத தான் நான் சொல்லுவேன். வாட்ஸ்அப்லயும் என்னிட்ட இப்படி நல்லா இருக்குதுன்னு சொன்னா சொல்லுவேன். உங்களோட டைம எனக்காக ஸ்பெண்ட் பண்றதே பெரிய விஷயம். அதுக்கு நான் தான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி நெறைய பேர் பண்ணினாலும்,
சில பேர் வந்துட்டு நீங்க ஓவரா கதைக்கிறீங்க, என்ன கதை இது? குரலெல்லாம் சகிக்கவே இல்ல, அந்த மாரியெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அப்படியெல்லாம் பண்ணாக்கல்லாம், இந்த நல்லதா பண்ணுவாங்க இல்லையா கமெண்ட், அத நெனச்சு நான் மனச தேத்திக்குவேன். சரி பரவால்ல. அவங்க ஒருத்தர் தானே அப்படி பண்றாங்க. எனக்கு 10 பேர் நல்லா கமெண்ட் பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனச தேத்திக்குவேன். ரீசென்ட்டா வந்துட்டு என்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் உண்டு. எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றேன்டா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க வேற மாரி நெனைப்பீங்க இல்லையா? படிச்ச அந்த மாரி. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அத சுட்டி அத மென்ஷன் பண்றேன். சப்ஸ்கிரைபர் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சொல்லியிருந்தாங்க, "சிஸ்டர் எனக்கு வந்துட்டு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. இன்னும் புள்ள இல்ல. மனசால வந்துட்டு அவ்வளோ ஒரு கவலையாய்க்கும். அந்த டைமெல்லாம் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காட்டி கூட, என்ன சரி வீட்டு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட, அப்படியே போட்டு வச்சுட்டு நீங்க பேசுறத கேட்டுட்டே என் வேலையெல்லாம் செய்வேன். எனக்கு மனசுக்கு வந்துட்டு அது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்ட் ஆயிக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிக்கும். எதையோ கவலையெல்லாம் மறந்து போற மாரிக்கும்." அந்த மாரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அத கேட்கக்கல. என்னவோ யூடியூப் செய்றதுக்கே ஒரு பெரிய அர்த்தம் கிடைக்கிற மாரி, அந்த மாரி கமெண்ட் எல்லாம் வாசிக்கக்கல. ஏன்டா ஒரு வீடியோவும் வந்துட்டு நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அத செஞ்சு எடிட் பண்ணி அத போஸ்ட் பண்றது வந்துட்டு ஒரு யூடியூபருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தான் அது விளங்கும். அப்ப அந்த அப்படி படுகிற கஷ்டம் எல்லாத்துக்கும் அந்த கமெண்ட் ஒண்டு போதும்ன்னு செல்ற அளவுக்கு எனக்கு மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. ஒருத்தர கவல வந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் எனக்கு ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஈக்கிது அப்படின்னு சொல்லக்கல, நான் உண்மையிலே அல்லாஹ்க்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஷுக்கூர் செய்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் அவ்வளோ தேங்க் பண்றேன். உங்களோட டைம வந்துட்டு எனக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்ப இப்படி கமெண்ட் எல்லாம் பார்க்கக்கல, அந்த செல்லுவாங்க இல்லையா, ஓவரா கதைக்கிறீங்க, கதைய குறைங்க அந்த மாரியெல்லாம் ஒருத்தர் செல்லுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நான் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க பார்க்க வேணாம். ஏன்னு சொன்னா, பேசாத எவ்வளோ விளாக்ஸ் இருக்குது. பேசாமயே செய்வாங்க. மியூசிக் மட்டும் போட்டு செய்வாங்க. மியூசிக் இல்லாம செய்வாங்க. அப்ப தாராளமா நீங்க அந்த மாரி விளாக்ஸ் வைத்து பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு ஏன்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறது விருப்பம் அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் அவங்களுக்காக இப்படி பேசிட்டே இருப்பேன். அவங்களோட கவலை இதால மறக்குது அப்படின்னு சொன்னா, கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் நான் பேசிட்டே தான் நிப்பேன். இந்த தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி இந்த புள்ள இல்ல அப்படின்ற கவல, புள்ள இல்லாத ஒவ்வொரு அந்த பெற்றோர்கள்ட்டயும் கேட்டு பாருங்க. அது விளங்கும். அவ்வளோ உண்மையிலேயே ஒரு கவலையான ஒரு விஷயம் தான். ஆனாலும் உங்களோட துஆக்கள்ல கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நான் என்னோட துஆல கட்டாயம் சேர்த்துக்குவேன். இந்த புள்ள இல்லாத ஆக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பாக்கியத்தையாலும் குடுத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்பேன். ஏன்னு சொன்னா, புள்ள ஈந்தாலும் ஆரோக்கியமா இல்லாமைக்குது அப்படின்னு சொன்னா கூட, அது வந்துட்டு இல்லாமைக்கிறத விட மிச்சம் கவலை இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பாக்கியத்தையேனும் குடுத்துரு யா அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு கேட்பேன். 7 சொன்னா கட்டாயம் உங்களோட துஆக்கள்ல இவங்கள வந்துட்டு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஏன்டா அந்த சிஸ்டர்ஸ் எல்லக்கெல்லாம் இன்னும் நெறைய ஷேர் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு கவலையா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹைராகும்மா. உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் வரும். இன்ஷா அல்லாஹ் அழகான, ஆரோக்கியமான ஒரு குழந்தை பாக்கியத்த அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கு தருவான்னு நான் என்னோட துஆல சேர்த்துக்கிறேன். அப்படியே வளவளன்னு கதைச்சிட்டு, நானே சொல்றேன் இல்லையா வளவளன்னு கதைக்கிறேன்னு. இல்ல நான் யோசிப்பேன். நான் வந்துட்டு கதக்காமயே அப்படியே சும்மா என்ட பாட்டுக்கு என்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு போறேன்டா. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமா வைக்கும். அவ்ளோ போரிங்கா என்னைக்கும் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. சுட்டியே இப்படி கதைக்கிறது வந்துட்டு எனக்குமே சந்தோஷமே இக்கிது. அப்படி கம்ஃபர்டபுள் ஆயிக்கிது. அப்ப கேட்கிற நெறைய பேர் நல்லாயிக்கிது அப்படின்னு சொல்றதால தான் இப்படியே பேசிட்டிருக்கிறேன். என்ன சரி குறை இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா இருந்துச்சுன்னா கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் திருத்திக்குவேன். பகல் சாப்பாடு நான் எப்பவுமே சிம்பிளா செய்றேன் அப்படின்றதால தான் ரெசிபீஸ் எதுவுமே நான் கவர் பண்றதில்ல. ஏன்னா ரெசிபீஸ் நெறைய அப்படியே இன்க்ளூட் பண்ணினோம்னு சொன்னா, வீடியோ இன்னுமே அப்படியே இழுத்துட்டு போகும் இல்லையா? அத சுட்டி. கருவாட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஸ்பெஷலா அந்த மொச்சக்கொட்டை போட்டு சும்மா நாங்க வதக்குற மாரி, அந்த வதக்குறதோட இந்த மொச்சக்கொட்டைய போட்டு அப்படியே வதக்கி எடுக்கிறேன் அவ்வளோதான். அப்படியே பகல் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, இந்த நல்ல ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு நெனச்சுச்சு. சுக்கு காஃபி உண்டு. அப்ப அத போட்டுட்டு, இந்த பின்ற வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வ்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது வந்துட்டு பெரிய வேலை தான். ஏன்னு சொன்னா, இன்டோர் பிளான்ட்ஸுக்கு கீழ வைக்கிறதுக்கு நெறைய இக்கிது பின்றதுக்கு. அப்ப டைம் கிடைக்கக்கல கொஞ்சம் கொஞ்சமா பின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 மட்டும் பின்னிட்டேன்னு நெனைக்கிறேன். இது 3வது பின்னிட்டிருக்கிறேன். அப்ப அப்படியே காஃபிய குடிச்சுட்டு, அந்த கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா பின்னிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் பின்னிட்டிருக்கிறேன் இப்ப. கொஞ்சம் அப்படியே கேப் கிடைக்கிற நேரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பின்னிட்டு போறேன். இந்த கொக்கி பின்னல் செய்றத பத்தி வீடியோ போடுங்க சிஸ்டர். ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்களுக்கும் சொல்லித் தாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. WhatsAppலயுமே என் மகளுக்கு வந்துட்டு கிளாஸ் எடுப்பீங்களா ஆன்லைன்ல? அந்த மாரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நான் எக்ஸ்பர்ட் இல்ல.
நான் அப்படியே சும்மா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒண்டி இருக்கிறாள் ஷப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவள பார்த்து இன்ஸ்பயர் ஆயி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் YouTubeல படிச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணது தான். YouTubeல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயம் படிச்சிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லி தர அளவுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இல்ல. இன்ஷா அல்லாஹ் ஏழுமண்டு சொன்னா பார்ப்போம் ஃபியூச்சர்ல இன்ஷா அல்லாஹ். அப்ப பகல் சாப்பாடு மெனு வந்துட்டு முந்தியே சொல்லி இந்த மாரி மொச்சக்கொட்டை போட்டு கருவாடு வதக்கினது, பீட்ரூட் வதக்கினது. அதுக்கப்புறம் கொடியில வந்துட்டு ஒரே ஒரு புடலங்காய் இருந்துச்சு. கொஞ்சம் குட்டியான புடலங்காய் ஒண்டு தான். அப்ப அத சமைச்சிருந்தோம். அப்ப அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டு, வீட்ல வந்துட்டு கொஞ்சம் கிளீனிங் வேலை இருந்துச்சு. நெறைய நாளா வீட்ட வந்துட்டு டீப் கிளீன் பண்ண கெடக்கவே இல்ல. கொஞ்சம் பிஸியா இருந்ததால. அப்ப போன வீக் நான் சொன்னேன் இல்லையா, வீடியோ போடலன்னு சொல்லிட்டு, அப்ப இந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ ஒரு டயர்டா இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்ப எல்லாம் தொடச்சு முடிஞ்சது பிறவும், இந்த வாசஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, இந்த ஸ்டூல் எல்லாம் எப்ப பார்த்தாலும் தூசி அடைஞ்சிட்டே இருக்குது. குருநகல அப்படின்றதால இப்படி இருக்குதா? இல்லாட்டி மத்த இடங்கள்ல இப்படியே தூசி இருக்காதான்னு எனக்கு தெரியா. இங்க வந்துட்டு அவ்வளோ தூசிக்கு முன்னுக்கு ரோட்டு மிக்குதா, அப்ப இந்த நாளும் தூசி வந்துட்டே இக்கும். தொடச்சிட்டே இருக்கணும். எனக்கு வந்துட்டு எப்பவுமே வீடு கிளீனா இருக்கணும். அதோட ஓரளவுக்கு பெருசா இல்லாட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் இன்னொரு வேலைக்கு வந்துட்டு எனக்கு மைண்டே போகும். அப்ப போன வீக் எனக்கு அவ்ளோ வீட்ட பார்க்கக்கல அவ்ளோ ஒரு எரிச்சலா இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிளீன் பண்ணிட்டே தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு. அதனாலே போன வீக் ஃபுல்லாவே வீட்டெல்லாம் அப்படியே நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டேன். நாங்க எவ்வளோதான் ஆர்கனைஸ்டா வச்சுட்டு இருந்தாலும், இந்த ஆட்கள் வருவாங்க இல்லையா? விருந்தாளிகள் வருவாங்க இல்லையா? அந்த டைம் பார்த்து பாருங்க, வீடு இழுத்து போட்டிக்கிற மாரி, இது நான் மட்டும் சொல்றேன்ல, என்னிட்டயே நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு மீட்டிங் போற டைம் கூட ஒரு உம்மா சொன்னாங்க. "எவ்வளோதான் அடங்க வச்சாலும் ஒரு ஆட்கள் வாரா அப்படின்னு சொன்னா, வீடு வந்துட்டு இழுத்து போட்டிக்கும்." அது புள்ளகள் தான். புள்ளகள் இருக்கிற வீடு தான் அந்த மாரி இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்டா, என்ட புள்ளகள் வந்துட்டு மகள் முந்தி அப்படிதான். எல்லாம் இழுத்து போடுவாள், எல்லாம் செய்வாள் அந்த மாரி. ஆனா, இப்ப வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். எடுத்த சாமான அப்படியே எடுத்த இடத்துல வச்சு அப்படியே பழக்கம். ஆனா, மகன் தான் இப்ப வந்துட்டு மகள் செஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாப்போம் இன்ஷா அல்லாஹ் அவரும் பெருத்தா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு வச்சிருந்தாலுமே நல்லாவே காஞ்சிருது. எந்த நாளும் இப்படி தண்ணி ஊத்துன மாரி. அப்ப இந்த ஜன்னல் கிட்ட வச்சுப்பேன் இல்லையா, இந்த பிளான்ட் வாசஸ் எல்லாம். அதுக்கெல்லாம் எந்த நாளும் மாரி இப்படி தண்ணி ஊத்திரணும். ஸ்ப்ரே பண்றத விட நல்லா ஊத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா தான் நல்லாயிக்குது. அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த நல்ல வெயில் புழுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த காய வச்ச கொத்தமல்லி, சோயா, கொள்ளு எல்லாம் வந்துட்டு நல்லாவே அப்படியே கட்டஸ் கட்டஸ்ன்னு காஞ்சிட்டு, அப்ப அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு, இன்னைக்கு புள்ளாளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாம் பன் செய்வோம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்டா மகனுக்கு வந்துட்டு இந்த ஜாம் பண்ணுச்சுன்னா சரியான விருப்பம். அப்ப என்னதுக்கு கடையிலலாம் வாங்கிட்டு வீட்லயே செஞ்சு குடுத்துருவோம்னு சொல்லிட்டு, அந்த ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிடுவோம்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட்டா இளம் சூடான பால்ல கொஞ்சமா சீனி போட்டுட்டு, ஈஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். இதே அளவு போட்டு செஞ்சு பாருங்க. பேக்கரியில செய்வாங்க இல்லையா ஜாம் பன், அத மாரி பெர்ஃபெக்ட்டா வீட்லயே செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டா இந்த இளம் சூடான பால்ல சீனி, அதுக்கப்புறம் ஈஸ்ட் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஈஸ்ட்ட வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மைதா மாவு அப்படி இல்லாட்டி ஆட்டா, இல்லாட்டி 2ம் கலந்து சேர்த்துக்கோங்க. ஆட்டா மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கல்லு மாரி வரும். அப்ப மைதாவோட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. நீங்க கலக்கிறதா இருந்தா. இல்லாட்டி ஃபுல்லாவே மைதா எடுக்கலும். அதுல கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மார்கரின் போட்டுட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்படி நல்லா பெசஞ்சுக்கணும். உங்களுக்கு மாக்கு சீனி போடணும் அப்படின்னு கட்டாயம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஓரளவு சீனி அளவு நான் தந்திக்கிறேன். அத போட்டுக்கோங்க. இல்ல நெறைய எனக்கு இனிப்பெல்லாம் தேவல அப்படின்றவங்க வந்துட்டு சீனிய ஸ்கிப் பண்ணிறேலும். இந்த பன் ஐட்டம் எல்லாம் விக்குது இல்லையா? இது வந்துட்டு நீங்க எப்படி பெசைறீங்க அப்படின்றத பொறுத்து தான் பன் வந்துட்டு இப்படி சாஃப்ட்டா வருதா இல்லையான்னு நீங்க பார்க்கணும். அப்ப இப்ப நான் காட்டுற மாரி அழுத்தம் குடுத்து ஒரு வொர்க் ஏரியால வச்சு நல்லா அழுத்தம் குடுத்து ஊண்டி, ஊண்டி அந்த மேலாலைக்கிற அந்த சொர சொரப்பான தன்மையெல்லாம் மிக்கும் இல்லையா? அதெல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்ட்டா வார வரைக்கும் நல்லா இழுத்து பெசஞ்சுட்டு, இத மிச்சம் வைக்க தேவையில்ல. ஒரு 30 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிரணும். 30 நிமிஷத்துல மாவு வந்துட்டு நல்லா பொங்கி வந்திக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ்ல பன் செய்ய விருப்பமோ அந்த மாரி கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 6 பன் அளவுக்கு வந்துட்டு அளவுகள் தந்திக்கிறேன். 6 பன் வரும் அந்த அளவுல செஞ்சீங்கன்னு சொன்னா, சைஸுமே சரியா வரும். இல்ல அத விட பெருசா செய்யணும், குட்டியா செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது உங்களோட விருப்பம். நான் வந்துட்டு இன்னைக்கு 12 பன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ல தர அளவு உங்களுக்கு 6 பன்னுக்கு போதுமாய்க்கும். இப்போ ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து இப்படி நல்லா ஸ்மூத்தா போல் மாரி உருட்டி வச்சிரணும். அதுக்கப்புறம் ஒரு போலா எடுத்து இந்த ஜாம்பன்லாம் விக்கும் இல்லையா கடையில, அந்த ஷேப்புக்கு அந்த பட்டீஸ் தட்டுற மாரி தான் அந்த மாரி செஞ்சுக்கணும். அப்ப உருட்டு கட்ட வச்செல்லாம் உருட்ட தேவையில்ல மாவ. கையாலே இப்படி உங்களுக்கு விரிச்சுக்கலாம். விரிச்சதுக்கு அப்புறம் நடுவுல கொஞ்சமா ஜாம் வச்சுக்கோங்க. பெருசாயிக்குதுன்றதுக்காக நெறைய வைக்க தேவையில்ல. அது பேக்காகி வரக்கெல்லாம் ஜாம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அத சுத்தி இப்ப நான் காட்டுற அளவு வச்சீங்க அப்படின்னு சொன்னாலே தாராளமா போதுமாய்க்கும். ஜாம் வந்துட்டு உங்களுக்கு விரும்பினத எடுத்துக்கலாம். நான் அதே அந்த மாரி கலர்லயே வேணும் அப்படின்னு புள்ளைகள் சொன்னதுனால, அதே ஜாம் இப்படி வாங்கி எடுத்திருந்தேன். இந்த டிசைன் நிக்குது இல்லையா ஓரத்துக்கு, இது விரும்பின மாரி உங்களுக்கு வைக்கலாம். இப்ப நான்
காட்டுறேன் இல்லையா இந்த டிசைன் வைக்கலும். அப்படி இல்லாட்டி இந்த பொட்டில் லிட் இருக்குது இல்லையா அதை வச்செல்லாம் வச்சுப்பாங்க. நீங்க கடைகள்ல பார்த்தா உங்களுக்கு விளங்கும். விரும்பின மாரி டிசைன் பண்ணிக்கோங்க. முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஓரங்கள் இருக்குது இல்லையா? அதுல இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளிய வந்துராம, அப்படியே பிரிஞ்சு வந்துராம, நல்லா கையில வந்துட்டு கொஞ்சம் மாவ தொட்டுட்டு, நல்லா இப்படி ஊண்டுனீங்க அப்படின்னு சொன்னா, பிரஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா அது ஒட்டி பற்றும். அதுக்கப்புறம் விரும்பின டிசைன் என்ன சரி லேசானது பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப பன் எல்லாம் செஞ்சுட்டு, மார்கரின் அப்படி இல்லாட்டி பட்டர் பூசின ட்ரே, அப்படி இல்லாட்டி ஆயில் பேப்பர் போட்ட ட்ரேல கட்டாயம் வச்சுக்கோங்க. வச்சு இன்னும் ஒரு 30 நிமிஷம் அப்படி இல்லாட்டி ஒரு 45 நிமிஷம். பன் வந்துட்டு நல்லா டபுள் சைஸா பொங்கி வரணும். உங்களுக்கு பார்த்தாலே பன் நல்லா பொங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளங்கணும். அப்ப அந்த அளவு பொங்குற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிரணும். ஏன்டா பன்ன வந்துட்டு நீங்க நல்லா பொங்க வச்சு பேக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா தான் கடையில பார்க்குற அந்த லுக் கிடைக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு உங்களோட வேலைய பார்க்கையில உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகல பொங்கும். நீங்க பாருங்க. இப்ப நான் காட்டுற மாரி இந்த மாரி பொங்கும். அப்படி பொங்கினதுக்கு பிறகு தான் நீங்க மில்க் வாஷ் அப்படி இல்லாட்டி எக் வாஷ் பண்ணலும். முட்டை வாஷ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மஞ்சக்கரு இருக்குது இல்லையா? அதுக்கு லைட்டா சீனி சேர்த்துட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணலும். அப்படி இல்லாட்டி பாலுக்கு கொஞ்சமா சீனி சேர்த்துக்கோங்க. சீனி வந்துட்டு சேர்க்கையிலும் இது சீனி பன் தானே இல்லையா? அப்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேலால பன்னுக்கு நல்லா பூசிட்டு சீனி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தொளிச்சிக்கலும். அவன வந்துட்டு 200 செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாவே நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு, மிடில் ரேக்ல இப்ப ட்ரேய போட்டு, அந்த நடு ரேக் இருக்குது இல்லையா? அதுல ட்ரேய போட்டு மேலேயும் கீழேயும் நெருப்பு வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் தான். அதுக்கு மேல பன் வந்துட்டு பேக் பண்ணப்படாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும். அப்படியே இறக்கி எடுத்துற வேண்டியது தான். இந்த ஒவ்வொரு அவன் பொறுத்து சூட்டளவு, நேரளவு வித்தியாசப்படையிலும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துள்ளுக்கு பார்த்து நீங்க பன்ன வந்துட்டு இறக்கிடணும். இறக்கி வேணுமெண்டா மார்கரின் அப்படி இல்லாட்டி பட்டர் கொஞ்சம் லைட்டா பூசி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணையில உண்மையிலேயே நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ கொஞ்சம் பெருசா பேசியிருந்தாலும் உங்களுக்கு போரா இருந்திக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. அந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.